learners, welcome to Deeply Neuron Tech Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம எந்த எரர் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா EOF while parsing அப்படின்ற ஒரு எரர் தான் வந்து பார்க்க போறோம். Unexpected EOF while parsing அப்படின்ற ஒரு எரர். இது வந்து காமனா வந்து எதுல அடிக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராமிங்ல வந்து அடிக்கும். பைத்தான் ப்ரோக்ராமிங்ல இந்த எரர் வந்து காமனா வந்து எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? சோ அது எதனால நடக்குது? இது வந்து ஒரு 2-3 ரீசன்ஸ் இருக்கு. இப்ப இந்த எரர் வரணும் அப்படின்னா வந்து இதுக்கான ஒரு 2-3 ரீசன்ஸ் இருக்கு. நம்ம பண்ற இந்த 2-3 தப்புனால மட்டும்தான் இந்த எரர் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? நம்ம காமனா எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒவ்வொரு எரருக்கு பின்னாடியும் வந்து ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து இருக்க போகுது. சோ அததான் வந்து நம்ம ஒரு செக்மெண்டாவே பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சீரீஸாவே பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ அதுல வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா EOF while parsing அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்க போறோம். இந்த EOF while parsing அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த EOF அப்படின்னா என்ன நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா end of the file அப்படின்னு சொல்லுவாங்க. சோ EOF அப்படின்னு பாத்தீங்கன்னா end of the file அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்து end of the file னு கொடுத்திருக்காங்க. நம்ம இதை நீங்க என்ன எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா end of the program அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு ப்ரோக்ராமோட end. ஓகேங்களா? சோ அப்ப என்ன unexpected end of the program while parsing அப்படின்றது நமக்கு வந்து மீனிங் வருது. சோ அப்படின்னா என்ன இந்த EOF எதனால அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நீங்க எழுதுனீங்கன்னா அந்த end இருக்கு பாத்தீங்களா, அந்த முடிய போற விஷயத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அடிக்க போற ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த EOF எரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு 2-3 டெஃபினிஷன் மட்டும் இருக்கு, பாத்துக்கோங்க. இது எதனால அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா where the control in the program or code reaches the end. ஓகேங்களா? என்னது அந்த ப்ரோக்ராமோட கோட் வந்து அந்த எண்ட ரீச் ஆகுது அப்படின்னா பட் there are more code or program line that are need to be compiled அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் நீங்க வந்து பாதியில எழுதிட்டு மீதி அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை வந்து கம்பைல் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா என்னன்னா எரர் வந்து அடிக்குதுன்னா அந்த ப்ரோக்ராம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஏதோ நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தெரியுது. அதுக்கப்புறம் இட் கேன் பி டியூ டு சம் இன்கம்ப்ளீட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்கம்ப்ளீட் சின்டாக்ஸ்னா என்னன்னு தெரியலன்னா நம்ம ஏற்கனவே இதுக்கான வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்படின்னா சின்டாக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். சின்டாக்ஸ்னா ஒரு ப்ரோக்ராமோட ஒரு ஃபார்மேட்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அந்த ஃபார்மேட் வந்து கரெக்டா இல்ல அப்படின்னா எரர் வந்து அடிக்கும். அதுக்கப்புறம் சம்திங் மிஸ்ஸிங் இன் த கோட் which terminate further execution of the program. ஓகேங்களா? சோ ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, அதனால என்ன ஆக போகுதுன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்னால வந்து ரன் ஆக முடியல. சோ அப்பெல்லாம் வந்து இந்த EOF while parsing அப்படின்ற ஒரு எரர் வந்து அடிக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இதுக்கான மேஜர் ரீசன் வந்து இந்த விஷயங்கள் தான். ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, அதனால இந்த EOF எரர் வந்து அடிக்க போகுது. சோ என்ன மிஸ் ஆனா இந்த EOF எரர் அடிக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லுவாங்கன்னா parenthesis அப்படின்னு சொல்லுவாங்க. சோ parenthesisனா ஒண்ணுமே கிடையாது, இந்த பிராக்கெட் தான் நம்ம parenthesis அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ unclosed parenthesis அப்படின்னா நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து உங்க ப்ரோக்ராம்ல வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க, சப்போஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து EOF எரர் வந்து அடிக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்க்ளோசிங் த கோட் இன் ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப், இஃப் ஃபங்க்ஷன், வைல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்க போற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இந்த இஃப் லூப் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து நீங்க கரெக்டா வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டா கம்ப்ளீட் பண்ணலனாலும் என்ன அடிக்கும் பாத்தீங்கன்னா இந்த EOF எரர் வந்து அடிக்கும். ஓகேங்களா? இன்னொரு சம் கேசஸ் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கீங்க, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளவர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கீங்க, சப்போஸ் அதை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். ஓகேங்களா? சோ நம்ம பார்த்து தியரிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிராக்டிக்கலா வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? சோ நான் இங்க வந்து ஒரு கோட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோட் ரன் பண்றேன். சரிங்களா? இந்த கோட் ரன் பண்ணா நமக்கு என்னன்னா EOF எரர் வந்து கண்டிப்பா வந்து அடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதுல வந்து நான் சில சேஞ்சஸ் பண்ணிருக்கோம், அதனால என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு EOF எரர் வந்து அடிக்குது. இங்க பாருங்க, unexpected EOF while parsing அப்படின்ற ஒரு எரர் வந்து அடிச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? சோ இது எதனால அடிக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து பிராக்கெட் வந்து ஓபன் பண்ணிருக்கோம், ஆனா வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா இதை வந்து க்ளோஸ் பண்றேன், ரன் பண்றேன், உங்களுக்கு வந்து கேக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராம்கான இன்புட்ஸ் எல்லாமே வந்து கேக்குது, நம்ம இன்புட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? சோ இந்த எரர் வந்து கிளியர் ஆயிடுச்சு.
ஓகே. சோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருந்துச்சு. இதுல வந்து நான் இன்னொரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னன்னா நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணலனா எரர் வந்து அடிக்க போகுது. கரெக்ட்டுங்களா? சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிராக்கெட்டை எடுத்தேன். ஓகேங்களா? எடுத்துட்டு நான் ரன் பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த இடத்துல பாருங்க என்ன கொடுக்குதுன்னா இன்வாலிட் சின்டாக்ஸ்னு கொடுக்குது. சோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்கணும், அது வந்து EOF எரர் தானே கொடுக்கணும். என்னன்னா பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கோம், அந்த பேரந்தசிஸ் வந்து ஓபன் பண்ணிருக்கோம், ஆனா நம்ம க்ளோஸ் பண்ணல. ஆனா அந்த இடத்துல என்ன கொடுக்கணும், EOF எரர் தான் கொடுக்கணும். அதுக்கு பதிலா என்ன எரர் கொடுக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த EOF எரர் வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போற ஒரு எரர். ஓகேங்களா? அப்படின்னா என்ன, இதுக்கப்புறம் நீங்க பிராக்கெட் போடல, ஆனா அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஆஃப் கோடு இருக்கு. அதனாலதான் என்னன்னா இந்த இடத்துல இன்வாலிட் சின்டாக்ஸ் தருது, EOF எரர்ன்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? சப்போஸ் நான் இப்ப அந்த கடைசி லைனை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் ரன் பண்றேன் அப்படின்னா பாருங்க EOF எரர் வந்து கொடுக்குது. சோ அப்ப என்ன, அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த லைனுக்கு அப்புறம் எதுவுமே இல்ல. சோ அதனால என்ன, அது வந்து அந்த ப்ரோக்ராமை நீ கரெக்டா முடிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது. சோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா EOF எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நீ ஒண்ணு அந்த ப்ரோக்ராமை முடிச்சிருக்கியான்னு கம்ப்யூட்டருக்கு வந்து சொல்லணும், இல்லனா அதுக்கப்புறம் லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்துச்சுன்னா நீ வந்து அதை எழுதி வந்து முடிக்கணும். சோ இப்ப இந்த பார்ட்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம என்னன்னா சப்போஸ் நான் இப்ப இதை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக போகுது. ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏனாலும் ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் ஆயிடும். ஸோ ரன் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். EOF எரர்ன்றது வந்து நீங்க இடையில எந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணியிருந்தாலுமே இன்வாலிட் சின்டாக்ஸ் தான் காட்டும். நீங்க வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல வந்து ரிமூவ் பண்றீங்க, சப்போஸ் போட மறந்துட்டீங்கன்னா EOF எரர் வந்து காட்ட போகுது. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். செகண்ட் என்ன பார்த்தோம், இஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப இது வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள ஒரு ப்ரோக்ராம். சப்போஸ் நான் இப்ப இந்த லைனையே டோட்டலா எடுத்துட்டேன் வச்சுக்கோங்க, இந்த லைனே இல்லை அப்படின்னா இப்ப ரன் பண்றப்ப பாருங்க EOF while parsing அப்படின்ற ஒரு எரர் வந்து காட்டுது. சோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த லைன் இதுக்கப்புறம் இந்த கோலனுக்கு அப்புறம் என்னன்னா நமக்கு வந்து ஒரு லைன் தேவை அப்படின்றத வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து சொல்ல வருதுன்னு அர்த்தம். யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க இங்கேயும் பிராக்கெட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே எரர் தான் வந்து அடிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துட்டு ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டா வந்து ரன் ஆகும். இது வந்து இன்னொரு மெத்தட். ஸோ இதே மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ண போற இஃப் லூப்பா இருக்கட்டும், அதே மாதிரி இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒயில் லூப்பும் சேம் கண்டிஷன் தான். சப்போஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன அடிக்க போகுதுன்னா அதே எரர் தான் அடிக்க போகுது. ஓகேங்களா? EOF while passing தான் அடிக்க போகுது. கடைசியில பிராக்கெட் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அதே இதுதான், அதே எரர் தான் வந்து அடிக்க போகுது. ஓகேங்களா? சோ இந்த எல்லா கேசஸ்மே நம்ம தியரியில பார்த்த எல்லா கேசஸ்மே பார்த்துட்டோம். இப்ப கடைசியா ஒரு கேஸ் இருக்கு. என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரோக்ராமோட எண்டிங். கரெக்டுங்களா? இப்ப இந்த ப்ரோக்ராமோட எண்டிங், சப்போஸ் நான் இப்ப இங்க இதை ரிமூவ் பண்றேன் அப்படின்னா இது இருக்கட்டும், இது நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? சோ இது எல்லாமே ப்ரோக்ராமோட எண்டிங்ல பார்த்தோம். கரெக்டுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதுல எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கோம். இங்க ஒரு இது ஓபன் பண்ணிருக்கோம், இங்க இது பண்ணி இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து கொடுத்துட்டோம், ஆனாலும் எரர் அடிக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இங்க நீங்க வந்து ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல. கரெக்டுங்களா? சோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் இல்லாட்டி கோட் பிளாக்ஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் இல்லாட்டி கோட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்ன, கோட் பிளாக்ஸ்னா என்னன்னு தெரியலன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிருச்சு. ஏன்னா நான் ஃபங்க்ஷன் இங்க ஓபன் பண்ணிருக்கேன், இதுக்குள்ள வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன். சப்போஸ் நான் இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து அடிக்கும். ஸோ எப்பெல்லாம் நீங்க வந்து இந்த பிராக்கெட் ஓபன் பண்றீங்களோ, இந்த ஃப்ளவர் பிராக்கெட் ஓபன் பண்றீங்களோ அதை நீங்க வந்து கரெக்டான இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்கணும். அந்த கரெக்டான இடமும் எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல வராது. எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலதான் வராது. நீங்க அந்த கோட் பிளாக் ஃபங்க்ஷன்ஸ் என்னால் கரெக்டா கத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க எங்க போடணும்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அதுல வந்து மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, சப் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிறது என்னன்னா EOF எரர் அடிக்குது அப்படின்னா சப்போஸ் இது கரெக்டா இருக்கு, இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஃபங்க்ஷன்ல எங்கனாலும்
அந்த கேலிப்ரேஷன் மிஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த ஃப்ளவர் பிராக்கெட்டை வந்து நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்க வந்து பார்த்தாகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த EOF எரர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். உங்களுக்கு அதற்கான கிளியர் ஐடியாவும் கிடைச்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா வேற எரர்ஸ், வேற இந்த மாதிரி பைத்தான்ல வரப்போற வேற எரர்ஸ் அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற திங்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டா வந்து வரும். We think different, teach different and answer different.